டெஃபினட்டாக நடக்கிற ஒரு காரியத்தை உங்கள் கான்ஷியஸ் இல்லாமல் உணரக்கூடியது. உங்களுக்குள்ள ஒரு 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 இன்ட்யூஷன் நடக்கும். ஓகே, இன்ட்யூஷன் என்னது? ஓகே, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன இன்ட்யூஷன்னா? ஓகே, the intuition the ability to understand something ஓகே டெஃபினட்டாக நடக்கிற ஒரு காரியத்தை உங்கள் கான்ஷியஸ் இல்லாமல் உணரக்கூடியது. புரியுதான்னு சொல்கிறேன்னு? Okay, a thing that one knows or consider likely from instinctive and the feeling rather than conscious reasoning. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? அப்போ நமக்குள்ள என்ன ஆகுதுன்னா, மைண்டு சம்மந்தப்படாத ஒரு அனுபவத்தை பெற போகிறீங்க. உங்களுக்குள்ளே ஒன்று நடக்குது. அது நடக்கும்பொழுது உங்களாலேயே அதை ஃபீல் பண்ண முடியாதுங்க. ஓகே, அப்புறம் உங்களோட ஃபிசிக்கல் மைண்டில் இது கொஞ்சம் கூட உங்களால் வர்ணிக்க முடியாது, இதை கொஞ்சம் கூட உங்களால் உணர முடியாது. ஆனால் உங்களுக்குள்ளே உங்கள் ஆவியில் நடக்கக்கூடிய ஒரு அனுபவம். அதனால சொல்கிறேன், எந்த ஒரு காரியம் ஆவியில் நடக்கும்போது அது நம்ம மைண்டுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் ஈவன் சில காரியங்களை நம்ம பேசும்போது, சில அனுபவத்தை பற்றி சொல்லும்போது அது நம்ம ரொம்ப ரீசன் பண்ணுவோம். பார்த்திங்களா, நம்ம சொன்னோம் இல்லையா, ஒருத்தவங்க இப்படிலாம் சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், அதை ஆராய்ச்சி பண்ணணும். இதெல்லாம் இவ்வளோ தூரம் நடக்குதா, இது நிஜமா, இது எவ்வளோ தூரம் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு 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 அவங்களுடைய இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் கதை சொல்லிவிட்டு அப்புறம் 10 வருஷம் சொல்லிட்டு அதே கதை சொல்லுவாங்க. அப்புறம் அதில் எந்த ஒரு ஷிஃப்ட்டும் இல்லை, அந்த பழைய கதையை தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு பரிசுத்தாய் பாருங்கள், பரிசுத்தாய் வரும்பொழுது ஒவ்வொரு அனுபவத்தை புது அனுபவத்தை கொடுப்பாரு. அதனால தான் உங்களுடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட அனுபவம் வேறு, மற்றவங்களுடைய அனுபவம் வேறையாக இருக்கும். சில பேருக்கு சீக்கிரத்தில் பரிசுத்தாவியோடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டுருவாங்க. சில பேருக்கு இன்னும் வரைக்கும் யாருக்குமே அந்நிய பாஷை வரல. ஏன்? அப்போ அந்த ஒரு அவேக்கனிங் நமக்குள்ளே வரும்பொழுது நிச்சயமாக அது நடக்கும்.